Hi friends, welcome back to our channel beginner-Aari work. இன்னைக்கு தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஆரி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். பீட் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன நீடில் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டூலி பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 23 நம்பர் நீடில் யூஸ் பண்ணுவோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 பீடு கிட்ட லோட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அயன் நீடில் பார்த்திங்கன்னா ஒரு 12 பீடு கிட்ட நம்மளால் லோட் பண்ண முடியும். பீடு எப்படி நீடில் லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இது மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பாக்ஸில் உங்களுக்கு தேவையான அளவு பீடு எடுத்து வச்சுக்கோங்க. பீடோட அந்த ஹூக் பகுதி, அதாவது அந்த வளைஞ்ச பகுதி வந்து மேலே பார்த்த வாக்கில் இருக்கும். நம்ம பீடு எடுக்கும்போது அந்த ஹோல் வழியாக நீடியில் உள்ளே விட்டு நம்ம விரலால் மேலே ஏற்றி விட்டோம்னா பீட் வந்து மேலே இடிக்கும். இது மாதிரி நம்ம பீட் வந்து லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதிலே நீங்கள் பீட்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ண பழகுங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணுறப்போ ஒவ்வொரு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். நீடில் நிறையா பீட்ஸ் லோட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு பீடாக எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் ஃபுல்லாக லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் பீட் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் வருதுன்னு சொல்லிட்டுனா கவலைப்படாதீங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். நம்ம எப்படி நார்மலாக சில்க் த்ரெட்டில் ஒர்க் பண்ணும்போது நீடில் சுற்றி நம்ம எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் பீடு ஒர்க் பண்ணும்போதும் நீடில் ஒரு சுற்றிட்டு மேலே எடுத்துக்கணும். கரெக்டாக அந்த கிளாத்தை ஒட்டி வரும்போது நம்ம நீடில் வந்து ரொட்டேட் பண்ணி மேலே திருப்பிக்கணும். அப்போ தான் நமக்கு கிளாத்தில் சிக்காமல் வரும். நான் எப்போதும் சொல்கிறது தான், சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா 2 பீடுக்கு ஒரு ஸ்டிச் கொடுங்க போதும். ஒர்க் சீக்கிரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு 4-5 பீட்னா வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அது நீட்டாக இருக்காது. அதனால் 2 பீடுக்கு ஒரு ஸ்டிச் மட்டும் கொடுங்க போதும். நீங்கள் பீட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா பக்கத்தில் கிடைக்கக்கூடிய ஷாப்லேயும் 10 ரூபாய்க்கே பாக்கெட் கிடைக்கும். அதுவே ஒரு 4-5 பாக்கெட் வாங்கிக்கிட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு நீங்கள் பீட்ஸ் ப்ராக்டிஸ் முடிக்கிற வரைக்கும் அந்த பீட்ஸே உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண பின்னாடி நீங்கள் மொத்தமாக வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போதும் போடுற மாதிரியே லாஸ்ட்டாக நம்ம என்ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம 2 mm ஆன்டிக் பீட் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அயன் நீடில் தான் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக லோட் பண்ணியிருக்கேன். ஆன்டிக் பீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு பீடுக்கு ஒரு ஸ்டிச் கொடுத்தாலே போதும். இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்க லைனில் வந்து நம்ம 2 பீட் கூட கொடுக்கலாம். வளைவு பகுதி இந்த மாதிரி வரக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீடுக்கும் ஒரு ஸ்டிச் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த வளைவு வந்து கரெக்டாக வரும். அப்புறம் இதில் பிகினருக்கு ஒரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அயன் நீடில் ஃபுல்லாக லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணாதீங்க. தைக்கிற நூல் எடுத்துகிட்டு அதில் நம்ம நார்மலாக ஆரி செயின் ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு 10 லைனுக்கு மேலே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா பீட் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த உங்களுக்கு அது வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எடுத்தோன்னே நீங்கள் ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா பீடு வந்து உங்கள் கையிலேயே நிற்காது. அந்த த்ரெட்டை வந்து உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது. பீடை த்ரெட்டை விடுறோமானே நமக்கு வந்து தெரியாது. அதனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் நார்மலாக செயின் ஸ்டிச் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா அயனில் பீட் நீடில் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக நாம் என்ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம ஹாஃப் பீடு எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். ஹாஃப் பீடுன்றது வந்து இட்லி பீடு தான் ஹாஃப் பீடுன்னு சொல்லுவோம். இதில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த தட்டையாக இருக்க பகுதி வந்து கீழே இருக்கிற மாதிரி, மொத்தமாக இருக்கிற பகுதி வந்து மேலே இருக்க மாதிரியும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இட்லி பீடு வச்சு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். பீடை வந்து கீழே இறக்கும்போது லைட்டாக அதை திருப்பி விட்டோம்னா அந்த தட்டையாக இருக்க பகுதி வந்து கீழே கிளாத்தை பார்த்த மாதிரி நின்றுக்கும். அப்போ உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணக்கூடிய பீட்ஸ் பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். லாஸ்ட்டாக நம்ம என்ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம கோதுமை பீடு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு கிளாஸ் சுகர் பீடும், அதுக்கப்புறம் ஒரு கோதுமை பீடு, அப்புறம் ஒரு கிளாஸ் சுகர் பீடு எடுத்திருக்கேன் ஸ்டிச் பண்ணுறதுக்காக. இந்த பீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுகர் பீட் லைன் முடித்ததுமே இந்த பீடு ஒரு லைன் கொடுத்துட்டு அடுத்த ஒரு சுகர் பீட் லைன் கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு நமக்கு நெக் வந்து நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். யூடியூப் பார்த்து ஆரி லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்காக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆரி கிளாஸுக்குன்னே தனியாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டிச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டுட்டோரியல் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம்.
நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இதில் லாஸ்ட்டாக நம்ம எண் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம ட்ராப் பீடு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த பீடு பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸில் சின்ன சின்ன மோட்டிவ் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஹேண்டில், நெக் லைனில் வந்து இந்த பீட் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது ஆரி ஸ்டிச்சஸ் பற்றின டவுட் இருந்துச்சுன்னா கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அப்படி இல்லாட்டினா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் போய்ட்டு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களோட டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணுறேன். எப்போதுமே நம்ம ஒரு டைம் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஸ்டிச்சஸ் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதை மட்டும் விட்டுறாதீங்க. லாஸ்ட்டாக நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கான கிளாஸில் பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு இமேஜில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ண இமேஜஸோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் சென்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.